பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி சார்பில் டாஸ்மாக் ஊழியர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் 22/4/2025 அன்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கையின் போது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அறிவித்த சம்பள உயர்வு ரூபாய் 2000 அனைவருக்கும் வழங்கிட கோரியும், ஊதிய உயர்வு குறித்து டாஸ்மாக் நிறுவனத்தின் 218வது நிர்வாக குழு கூட்ட தீர்மானத்தை ரத்து செய்து 2000 சம்பள உயர்வாக அறிவித்த கோரியும், விசாரணை ஏதுமின்றி தன்னிச்சையாக தொழிலாளிகளை குற்றவாளிகளாக்கி இடமாறுதல், பணி நீக்கம், அபராதம் என ஒரு தவறுக்கு 3 தண்டனை வழங்கிடும் போக்கை கைவிட கோரியும், தற்போது ஊதிய உயர்வை செயல்திறன் ஊக்கத்தொகை என அறிவித்து இதையும் பறிப்பது என்று ஒரு குற்றத்திற்கு 4 தண்டனை வழங்குவதை இயற்கை நீதிக்கு புறம்பானது என்று அறிவித்து பிஓஎஸ் மின்னணு இயந்திரம் மூலம் விற்பனைக்கான இலக்கை தீர்மானிப்பதை கைவிட கோரியும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்களின் உண்ணாநிலை அறப்போராட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்கு உடனடியாக சப்ஸ்டிடியூஷன் பிழைப்பூதியம் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அனைவர்களிலும் எல்லோருடைய அறிக்கைகளும் தலைமையிடத்துக்கு வந்துவிட்டது. அவர்களுக்கும் திரும்ப பணி வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இனிமேல் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை விசாரணை செய்து அவர்களை பணியில் சேர்க்க வேண்டிய அதிகாரத்தை மீண்டும் எஸ்ஆர்எம்மிடம் கொடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தெரிந்து கொள்கிறோம். அதே போல தமிழக அரசு உடனடியாக நிரந்தரப்படுத்துவதோடு வல்லாமல் இந்த 2000 ரூபாய் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைத்து ஊழியர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று